நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் நீந்துவோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் நீந்துவோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் எல்லோரும் தேவனை, பரம தேவனை அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் சிருஷ்டித்த ஒரு வல்லமையாக நாம் அவரை அறிந்திருக்கிறோம். சகல வஸ்துக்களும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலும் இந்த உலகத்திற்கு வெளியே சகல காரியங்களையும் நடத்தக்கூடியவர் சர்வ வல்லமை உள்ள, சர்வ அதிகாரம் உள்ள, சர்வ ஞானமுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களை நாம் பார்க்கும்போது மனுஷன் ஒரு சகாயமற்ற ஜீவனாய் இருக்கிறான் என்பது அறிய முடிகிறது. அவன் தம் ஜீவியத்தில் அநேக பிரகாரமான அநீதியை நடப்பிக்கிறான். அநேக பிரகாரமான வீழ்ச்சிகளின் வழியாக அவன் நடந்து வருகிறான். அவனுடைய சாமர்த்தியம் ஒரு எல்லைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லை இல்லாத வல்லமை நிறைந்த தேவனுக்கும் எல்லை உள்ள சாமர்த்தியமுள்ள மனுஷனுக்கும் அநீதியான பாவத்தினாலே அமிழ்த்தப்பட்டிருக்கிற மனுஷனுக்கும் மத்தியிலே எந்த ஒரு ஐக்கியமும் எந்த ஒரு சம்பந்தமும் உண்டு பண்ண முடியாததாயிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் அவரை குறித்து வாசிக்கும் போது அவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்தார். அதை அவர் எப்படி செய்தார் என்றால், அவர் மனுஷர்கள் மத்தியில மனுஷ சாயலை கொண்டவராக வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 இப்படி சாட்சி கொடுக்கிறான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நம் மனுஷர்கள் மத்தியிலே தேவன் சரீரத்தில் அவதரித்தார். கிறிஸ்து இயேசுவாக வந்தார். இரட்சகராகிய அவர் மனுஷ ஜாதியின் இரட்சிப்பின் பாதையை உண்டு பண்ணும்படி மாம்சத்திலே வெளிப்பட்டார். மனுஷனுக்கு சமமாய் தம்மை மாற்றினார். பரலோகத்தின் சகல மகிமையும் அவர் விட்டு இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷ ஜாதியின் இரட்சிப்புக்காக தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிலே ஒப்புரவாக்குதலை செய்யும்படி தேவனுடைய மகிமையை, தேவ அன்பை, தேவ கிருபையை மனுஷர்கள் மேல் வெளிகாண்பிக்கும்படி மனுஷ சாயலிலே பிறந்தார். அது அவர் அன்பை காண்பிக்கிறது. மேன்மையான அந்த அன்பு அநீதியான சாமர்த்தியம் இல்லாத மனுஷனை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. சரீரத்தில் வெளிப்பட்ட அந்த மேன்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.